யாருடைய ஆசீர்வாதத்தில் யாருடைய பின்னணியில் இந்த புதிய கட்சியை அண்ணாமலை தொடங்குகிறார் என்று எனக்கு என்னன்னா முதல்ல அவருக்கு தேவைப்படுது சார். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். முதல் இதில் கொஞ்சம் பெருமைக்குரிய ஒரு விஷயம் இருக்கு. நான் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், எதிர்காலத்தில் அண்ணாமலை அப்போ நான் ஒரு வேகத்தில் ஒரு ஒருமையில் கூட நான் பேசும்போது அதை தாண்டி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா சபரீஷனே ரூட் எடுத்து கொடுத்தாருலாம் கடந்த காலத்தில் நிறைய ஊடக செய்தி வந்திருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது கிட்டத்தட்ட உத்தேசமாக சொல்கிறாங்க, ரொம்ப குறைவாக தான் சொல்கிறாங்க. சொல்லக்கூடியவங்க ஒரு 2000 கோடி தான் அவருக்கு பண பின்புலம் இருக்குது. தமிழ் தேசியன்ற அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லாமல் எவனும் கட்சி நடத்த முடியாது. அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா 1.5 லட்சம் பேர் அங்கே விதைக்கப்பட்டிருக்கிறாங்க. அது எங்கன்னா இருக்கட்டும், இங்கே தமிழ்நாட்டினா இருக்கட்டும், இலங்கைனா இருக்கட்டும், எங்கன்னா இருக்கட்டும், அந்த 1.5 லட்சம் பேருடைய அந்த தியாகம் தான் தமிழ் தேசியத்தை உச்சரிக்காமல் தமிழ்நாட்டை ஒருத்தனும் அரசியல் கட்சி அனுப்பாது. இன்னைக்கு விஜய் கூட நான் சொல்கிறேன், தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொன்னது கூட எதனால, அங்கே இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எனக்கு தெரியும். ஜான் ஆரோக்கியசாமி அடிப்படையில் தெலுங்கு அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நல்லா வந்துடும் வாயில. தேர்தலுக்கு முன்னாடி அசிங்கமாக பேசுகிறாங்க சொன்னது இந்த விஜய் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வரும் வாயில ஒரு முதலமைச்சர் எப்படி பாருங்க, அசிங்கமா ஒரு ராஜ்யசபா உங்களுக்கு கிடைக்கும். அது கொண்டு போய் யாருன்னா பிரவீன் சக்கரவர்த்தி கொடுப்பீங்க காங்கிரஸுக்கு. யார் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவருடைய நண்பர், முதலமைச்சரின் நண்பர். அப்போ பார்த்தீங்களா, அப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இவ்வளோதான் இன்னைக்கு இந்த அரசியல். இது B1 சார் டிவிக்கு. இது பார்த்தீங்கன்னா B2 எல்லாமே பிஜேபியோட ஒரு நேரத்தை இதெல்லாம் ஒரு காணொலி ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு மனைவி பார்த்தீங்கன்னா தவறாக கள்ள காதலோட இருந்து அவன் போய் என்ன செஞ்சான், வெட்டி போட்டுட்டு என்ன கேட்டான், அவன் ஒரு ஆடியோ வெளியிட்டு. ஆனால் இது மாதிரி ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்றது ஒரு வீட்டுக்குள்ளே நடக்குது. இதை பார்த்தீங்கன்னா போலீஸ் போய் எப்படி தடுக்க முடியும்? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சேக்குவரா ஜெய்சங்கர் அவர்கள் இருக்கிறார். சுட சுட பரபரப்பான அரசியல் மாறுதல்களை இப்போது அவருடன் பேச இருக்கிறோம். வணக்கம். நன்றி சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நாடு ரொம்ப சூடாவே இருக்கு போல இருக்கு. இப்போ சூடாக்குறாங்க அவங்க, நாடை சூடாக்கல, நம்மளை தான் சூடாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கு. அதாவது உணர்வுள்ள மனிதர்களை சூடாக்குற மாதிரி தான் அரசியல் நகர்வுகள் இருக்கு. ஆமா. இப்போ புதியது ஒரு கட்சி, இந்த நாட்டுக்கு இன்னொரு கட்சி தேவைப்படுகிறது என்று சொல்கிறார் அண்ணாமலை. யாருடைய ஆசீர்வாதத்தில் யாருடைய பின்னணியில் இந்த புதிய கட்சியை அண்ணாமலை தொடங்குகிறார் என்று எனக்கு என்னன்னா முதல்ல அவருக்கு தேவைப்படுது சார். அண்ணாமலையோட பின்புலம் என்னன்னு பாருங்க. அவர் சொல்கிற மாதிரி ஒரு சாதாரண ஏழை குடும்பமாக இருக்கட்டும், விவசாய குடும்பம், இங்கே பெரும்பாலும் அப்படி தானே சார், நம்மளும் அப்படி தானே. ஏழை குடும்பத்தை ஒரு நடுத்தர வர்க்கத்தை வந்தவராக கூட இருக்கட்டும். அதனால் அவர் ஐபிஎஸ் முடித்தார். ஆனால் அவர் வந்த வருகை என்ன, எதுக்காக ஐபிஎஸ் ராஜினாமா பண்ணிட்டு வந்தார், எந்த கட்சியில் அவர் தன்னை இணைச்சிக்கிட்டாரு. இன்டர்ன்ஷிப்பாக நான் டிஎம்டிகேல இருந்தேன்னு சொல்கிறாரு. ஆனாலும் தன்னை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிஜேபியோட ஒரு வலிமையான ஒரு தலைவராக தன்னை காட்டிக்கிட்டார் தமிழ்நாட்டில். அதை கடந்து அகில இந்திய அளவில் ஒரு அடுத்த ஹைப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரைம் மினிஸ்டர் ரேஸில் கூட அவர் இருக்கிறாருன்னா ஒரு பிம்பம் கட்டினாங்க. இப்போ திடீர்னு எதனால் அவர் மாநில தலைவர் நீக்கப்பட்டார். நீக்கப்பட்ட உடனே மிகப்பெரிய ஊடக ஜாம்பவான்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவர் மத்திய அமைச்சர் ஆயிடுவார், கவர்னர் ஆகிடுவார், அதாகிடுவார். கடைசியில் எதுவுமே ஆகலை. இப்போ எதுவுமே ஆகாத போது கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். முதல் இதில் கொஞ்சம் பெருமைக்குரிய ஒரு விஷயம் இருக்குது. நான் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், எதிர்காலத்தில் அண்ணாமலை கண்டிப்பாக ஒரு கட்சி தொடங்குவார். அப்போ நான் ஒரு வேகத்தில் ஒரு ஒருமையில் கூட நான் பேசும்போது அப்போது ஒரு எதிர்வினைகள்லாம் வந்துச்சு. நான் உள்ளபடியே சொல்கிறேன், இவங்க பிஜேபியோட, அதாவது தமிழ்நாட்டுக்கு எந்த வகையில் உகந்த கட்சி கிடையாது பிஜேபி. மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவே சிந்திக்கக்கூடிய கட்சி தான் பிஜேபி.
இந்த 12 ஆண்டு கால மத்திய அரசு இருந்து அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குன்னு எதுவும் செய்யவே கிடையாது. இன்றைக்கி அரசியல் கட்சி தொடங்கக்கூடிய அந்த அண்ணாமலை கூட என்ன செஞ்சார், தமிழ்நாட்டு உரிமைக்காகவும் தமிழ்நாட்டு நலனுக்காகவே சிந்திச்சவங்க சொல்கிறாரு, கூச்சநாச்சமே இல்லாமல். ஆனால் ஒருபோதும் தமிழ்நாட்டுக்கு வந்து ஆதரவாக சிந்தித்த கட்சியே கிடையாது பிஜேபி. எந்த தேசிய கட்சி? ஆமாம், தேசிய கட்சிகள் எதுவுமே 2 தேசிய கட்சிகளுமே வந்து நமக்கு உடன்பாடு கிடையாது. அதுவும் குறிப்பாக பிஜேபி வந்து 12 ஆண்டு காலம் நீங்கள் ஆண்டு கூட எதுவும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யவே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் உரிமைகளை பறிச்சிங்க. நேற்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து 3வது பெண்ணுக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆனால் அவர் சொல்கிறார் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக வந்து போராடின கட்சியெல்லாம் சொல்கிறார். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ திடீர்னு ஏன் இந்த அரசியல் கட்சி வந்து எல்லாரும் தொடங்க சொன்னாங்க? திடீர்னு இல்லை, இது 2 வருஷமாக திட்டமிட்டது தான். இந்த கட்சியிலேருந்து விலகி வந்து நாம் வந்து ஒரு தனி கட்சி தொடங்கணும். அதுக்கு காரணம் கேட்டால் அந்த 2 வருஷத்தில் வந்து சேர்ந்துருச்சு. அதிமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களை வந்து மிரட்டி உருட்டி, ஈடியை வச்சு மிரட்டி உருட்டி ஒரு கணிசமான தொகையை சேர்த்துட்டாரு. அதுக்கு பிறகு இப்போ இந்த திமுக வந்து அரசில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்களையும் கூட, குறிப்பாக பெரிய அமைச்சர், நான் சொல்ல பெரிய அமைச்சர்னா நீங்கள் நேரு எடுத்துங்க, துரைமுருகன் எடுத்துங்க, இன்னும் சில பேர் விட்டுனா அவங்களாம் மிரட்டி உருட்டி ஒரு பெரிய தொகையை வந்து திரட்டியாச்சு. அதை தாண்டி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சபரீஷனே ரூட் எடுத்து கொடுத்தாருலாம் வந்து கடந்த காலத்தில் நிறைய ஊடக செய்தி வந்திருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது கிட்டத்தட்ட வந்து உத்தேசமாக சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப குறைவாக தான் சொல்கிறாங்க சொல்லக்கூடியவங்க. ஒரு 2000 கோடி தான் அவருக்கு வந்து பண பின்புலம் இருக்குன்னு. அப்போ என்ன செய்வார்? அடுத்த கட்டம் பணம் சேர்ந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? அடுத்து வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும். அப்படி தான் இந்த அரசியல் கட்சி தொடங்குது. மக்கள் சேவைக்காகலாம் ஒன்றும் இல்லை. 2வது இன்னொரு அரசியல் கட்சி தேவையானது இங்கே வந்து ஏற்கனவே இங்கே மிதமிஞ்சி அரசியல் கட்சி இருக்குது. அது சாதி ரீதியாக இருக்கட்டும், மத ரீதியாக இருக்கட்டும், அதை தாண்டி வந்து கொள்கை ரீதியாக இருக்கட்டும், இங்கே ஏற்கனவே தேவையான கட்சிகள் மக்களுக்கு இருக்குது. இப்போ இது அடிஷ்னல் ஃபிட்டிங் தேவையே கிடையாது. இந்துத்துவாவும் பாரதிய ஜனதா கட்சியும், நீங்கள் சொன்ன பாரதிய ஜனதா கட்சியுமே தமிழ்நாட்டில் வந்து ஒன்றும் பெரிய அளவில் வெற்றி பெற முடியல. இப்போ விஜயை வைத்து ஒரு முன்னோட்டம் பார்த்தார்கள், அது வெற்றிகரமாக மாறிவிட்டது. எனவே இதுதான் சரியான வாய்ப்பு என்று அண்ணாமலையை அனுப்புகிறார்கள் என்றெல்லாம் சொல்ல. அண்ணாமலை போன்றவர்கள் இல்லை, அண்ணாமலை இயக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ என்ன பெரிய விஷயம் அரசியல் கட்சினா, பணம் இருக்கணும், இருக்குது, தேவையான அளவுக்கு இருக்குது. அப்புறம் இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸராக இருக்காங்களே, அவங்கள வந்து ஒரு தொகையை கொடுத்து வாங்கணும், அதுக்கு பணம் இருக்குது. அப்புறம் நீங்கள் என்ன வந்து என்ன அந்த ஆதி காலத்து மாதிரி நீங்கள் என்ன வந்து போஸ்டர் ஓட்டணும், பேனர் ஓட்டணும், தெருமுனை கூட்டம் போடணும், கட்சி கொடி கட்டணும், தோரணம் கட்டணும், வெயிலில் வந்து அலையணும், மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டனால மக்கள் பிரச்சனை என்ன? இப்போ நான் மக்களை ஓட்டு போட போகிறாங்க, மக்கள் ஓட்டு போடுவாங்க, அவங்க யாருக்கு போடுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ யோசிக்கிறாங்களே, தலையை சொல்லிக்கிறாங்கல்ல, நான் ஓட்டே போடல, இவர் எப்படி முதலமைச்சர் ஆனாருன்னு கேட்குறாங்க. இப்போ கேட்குறாங்களா இல்லை? எல்லாரும் சராசரியாக எல்லா இடத்துலையுமே நான் போட்டேன், ஆனால் இவர் முதலமைச்சர் ஆவார் தெரியாதுன்றான் ஒருத்தனா சொல்கிறான், நான் போடவே இல்லை, ஆனால் இவர் எப்படி முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு கேட்குறான். அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிற அந்த 4 பேர், இந்தியா அளவில் இருக்கிற சாமியார்கள் 4 பேர் இருக்கிறான் பாருங்க. இந்த ஒருத்தர் இந்த பக்கம் இந்த கோயம்புத்தூர் ஒருத்தர் டான்ஸ் ஆடி இருக்காங்களா அவன், அப்புறம் இந்த ரவிசங்கர், ஒரு 4 பேர் இருக்கிறானுங்க. இந்த சாமியார்கள்லாம் வந்து என்ன செய்யறான் வந்து ஆதரவு இருக்குது. அதுக்கப்புறம் ஜோசிகாரன் வச்சு சொல்ல விடுவானுங்க ஒரு 4 மூலைக்கு, தமிழ்நாட்டில் இருந்து இல்லை இந்தியாவில் இருந்து நான் கேட்டால் 31 இவர் தான் முதலமைச்சர் இப்போ தானே சொல்ல ஆரம்பிப்பாங்க. அவரே சொல்லிட்டாருங்க, ஜோசிகாரே சொல்லிட்டாருங்க, அவர் சொன்னால் நடந்துருங்க, அப்படி நம்புற கூட்டம் இருக்குது தானே. இப்படி தான் பிம்பத்தை கட்டுறானுங்க. ஏற்கனவே வார் ரூம்ங்கிறதே ஒரு தான் முதல்ல தொடங்கி வச்சார். இவங்களுடைய ரீல்ஸ் வார் ரூம் தொடங்கிச்சு மட்டும் கிடையாது, வார் ரூம் யாரும் தொடங்கி வைக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ வீடியோ விவகாரத்தை முதல்ல தொடங்கினதே இவர் தான். அதோடைய தந்தையே இவர் தான். இந்த ஆடியோ வீடியோ ஒருத்தனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார்ல, அந்த அவன் ஜனாதிபதி வரைக்கும் போயிருப்பான். அந்த கேடி ராகவன் ஒருத்தன் தான் ஜனாதிபதி வரைக்கும் போயிருப்பான் சார் அவன். ஏன்னா வந்து அவன் இது அப்படின்னும் போது ஜனாதிபதி வரைக்கும் போயிருப்பான். அவனை வந்து என்ன செஞ்சுட்டான், அவன் வந்து பார்த்தான்னு கேட்டான், அவனை மூளையில் முடுக்கி இப்போ வெளியிலேயே வர முடியல. அவனால் வந்தாலும் 4 பேர் திடீர்னு சிரிக்கிறான், அவனுக்கு கூச்சமாக இருக்குது. இது வந்து ஒரு மேலே இந்த வகையான அணுகுமுறையை அரசியலில் கொண்டு வந்தவர் அண்ணாமலை. அசிங்கமான முறை சார். அப்போ இன்னும் மோசமான ஒரு அரசியலை நோக்கி தான் தமிழ்நாடு கண்டிப்பாக சொல்லுவோம் சார். அதுவும் வந்து அண்ணாமலை வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து எதுவும் பிரச்சனை, யாருடையும் தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. ஆனால் இருக்கிறத பட்டு சொல்லிடுவேன். இவன் வந்து மிகப்பெரிய பொய்யன். நீங்கள் தொடங்குங்க. ஊடகங்கள் இப்போவே ஆதரவை வழக்கம் போல பொய்யான ஊடகங்கள் வந்து அதுதான் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. பணம் இருக்குது, ஊடகம் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ இந்த பிராண்ட் செட் பண்ணுறதே இப்போ அப்படி தான் சார் ஆயிடுச்சு. பணம் மட்டும் இருந்தால் போதும் சார். நீங்கள் ஊடகம் நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இவரை மாதிரி அண்ணாமலை யார் தெரியுமா? ஏற்கனவே நமக்கு தெரியும், 10 வருஷமா இருக்கிறல்ல. அண்ணாமலை யார் தெரியுமா? 6 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி. யார் இந்த அண்ணாமலை? நாளையிலேருந்து பேச ஆரம்பிச்சிருவான். 4 பக்கம் வந்து 4 ஜோசியக்காரன் சொல்லுவான், 31 அண்ணாமலை முதலமைச்சர் எழுதி வச்சுங்க.
இதை ஒரு 4 ஜோசியக்காரன் சொல்லிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இவருடைய பயணங்கள் எல்லாம் எங்கே கேட்டால் மக்களை நோக்கிலாம் பயணம் என்ன மக்கள் வந்து இந்த பாத யாத்திரைலாம் நம்ம பார்த்தோம்ல, எது பாத யாத்திரையில் என்னென்ன கூத்துலாம் நடந்துச்சு. திடீர்னு ஒருத்தன் குர்ரான் கொண்டு வந்து கொடுக்குறான், எது திடீர்னு ஒருத்தன் மனு கொண்டு வந்து கொடுத்து அந்த மனு குப்பையில் இருக்குது, கீழே போட்டு மிதிக்கிறான். எல்லா நாடகத்தையும் அண்ணாமலை நடத்தியாச்சு. இப்போ தனியாக வந்து ஒரு நாடகம் நடத்தப்படுறாரு. இது வந்து அந்த கோஷ்டி, அந்த பஜனை கோஷ்டி இருக்குல்ல, அந்த அந்த கோஷ்டியில் இருந்தார், பிஜேபி கோஷ்டியில் இருந்தார். இப்போ தனியாக வந்து ஒரு நடத்தப்படுறாரு. இப்போ பார்த்துட்டாரு கேட்டேன், ஆல்ரெடி ஒரு டெஸ்ட்டும் பார்த்தாச்சு. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சினிமா நடிகன்ற அந்த முகம் மட்டுமே இருக்குது. இப்போ என்ன அது கூடுதலாக இவர் கொஞ்சம் என்ன கேட்டால் இந்த அண்ணாமலை யார் தெரியுமான்னு சொன்னோம்லே அது வந்து மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. முழுக்க மக்களை நம்பி மக்கள்கிட்ட கொள்கை, தத்துவம், கோட்பாடு இல்லை எதையுமே சொல்ல வேண்டியதில்லை சார். இப்போ நாளையிலேருந்து நீங்கள் ஒன்றா பாருங்கள், இங்கே கடும் போட்டி நடக்கும். யாருக்கு? ஒருத்தர் செக்ரட்டரியேட்டில் இருக்கிறவருக்கும் இவருக்கும் கடும் போட்டி நடக்கும். இவர் வந்து பாய்வார், அவர் வந்து பதில் சொல்லுவார், இப்படி தான் நடக்கும். இப்போவே இப்போ ரஜினிகாந்த் அவர்களை அடிக்கடி குறிப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறார் அண்ணாமலை. அப்போ விஜய் அவர்களுக்கு எதிராக அல்லது விஜய் அவர்கள் மீதான விமர்சனம் வைக்கிற ரஜினி ரசிகர்கள் இருக்கிறார்கள். அதனால அந்த கூட்டத்தை தந்திரம் கையில் எடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எப்போ வந்து அதுதான் நான் சொல்கிறேன், ரஜினிகாந்த் அவர்கள் 2021 ரேஸில் இருப்பேன்னு சொன்னார். அதுக்கான வந்து அவர் எப்போ வந்து அரசியலுக்கு வர்றதுன்னு சொல்லி பின்வாங்கினதுக்கு காரணம் அவரே சொன்ன காரணம் கிடையாது. ஆனால் இங்கே சொன்னால் நம்ப மாட்டான். ஆனால் நான் சொல்கிற காரணம் தான் உண்மை. அவருக்கு பிஜேபியிலேருந்து சில அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, அதை வந்து ரஜினிகாந்த் ஏற்கலை. ஆன்மீக அரசியல் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கைப்பாவே நல்லா செயல்பட முடியாது. நான் யாரையும் எதிர்ப்பு அரசியல் செய்ய வரல. நான் வந்து விஜய் இப்போ எப்படி எடுப்புலேயே ஒரு ஆயுதம் எடுத்தார். அந்த ஆயுதம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கலை, பிஜேபி கொடுத்த ஆயுதம். என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே ஆயுதம் என்னென்னு கேட்டால் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே, இந்த ஆயுதத்தை நீங்கள் வந்து எடுக்கணும். அவர் விஜய் எடுத்தார். ஆனால் ரஜினிகாந்த் சொல்லும்போது நான் அந்த ஆயுதம்லாம் எடுக்க மாட்டேன், என்ன நீங்கள் விட்டுருங்க, நான் அரசியல் கட்சி நான் நடத்துகிறேன், என்ன நீங்கள் டிக்டேட் பண்ணாதீங்கன்னும் போது அங்கே வந்து அது இல்லை, நீங்கள் வந்து கூட்டணியை உடைக்கணும். டிஎம்கே கூட்டணி அசைன்மெண்ட்டாக கொடுக்கும்போது டிஎம்கே கூட்டணி உடைக்கணுன்றது தான் உங்களுக்கு, அதுக்கு தான் நீங்கள் வரணும் போது அப்போ இதை டிக்டேட் பண்ண தான் விரும்பணும் போது ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சார், உடல்நிலையை காரணம் காமிச்சு கொரோனா காமிச்சு வெளியே வந்துட்டார். இதுதான் உண்மை. ஆனால் அப்போ அவர் எப்போ அவர் வெளியே வந்தாரோ அப்போத்துல தான் எனக்கு இந்த ரஜினிகாந்த்ன்ற அந்த கல்ட்டை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும், அந்த சினிமா கல்ட்டை வந்து நம்ம பயன்படுத்திக்கணுன்றது அந்த பிஜேபியோட வேட்கையாக இருந்துச்சு. இப்போ பிஜேபியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நேரடியாக வந்து அவர் வந்து பண்ண முடியாது. அதுக்கு வந்து சில நேரங்களில் அந்த சினிமாவை பயன்படுத்திக்கிறாரு. அதனால தான் காலா படத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மோடின்ற பிம்பம் தான் அங்கே வந்து அதில் இருக்கிற அந்த வில்லன் கேரக்டர் கூட கிட்டத்தட்ட நம்ம நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ ஒரு வகையில் ரஜினிகாந்த் வந்து அரசியல் வரல, ஆனால் அந்த ரஜினிகாந்த் அந்த கல்ட்டை வந்து பயன்படுத்திக்கிறோம். யார் பயன்படுத்திக்க முடியும்? வேறு யாருக்கும் பயன்பட மாட்டார். அவர் தெளிவாகிட்டார். போதும், இது வரைக்கும் திமுகவுக்கு நம்ம ஆதரவு தெரிவிச்சதெல்லாம் போதும். கடந்த காலத்தில் இப்போ ஜெயலலிதாவும் இல்லை, நம்மளே சொல்லிட்டோம், வெற்றிடம் உருவாயிடுச்சுன்னு நம்ம சொல்லிட்டோம். மீண்டும் நம்ம அந்த அரசியல் நம்ம வேணான்னு ஒதுக்கிட்டார். அப்போ அந்த கேப்பில் தான் வந்து விஜய் அப்ரோச் பண்ணுறாங்க. விஜய் வந்து ஓகே கொடுக்குறாங்க. 2021 வரைக்கும் விஜய் கட்சி தொடங்குற எண்ணம் கிடையாது. 23 கடைசியில் தான் விதைக்கிறாங்க, பிஜேபி சைட்லேருந்து ரெடி பண்ணுறாங்க. அப்போது ஓகே, இந்த சில ஃப்ரீடம்லாம் கொடுக்கும்போது அப்போ தான் ஜான் அலெக்சாமி வந்து இணையிறாரு. அதுக்கு பின்னாடி வந்து பிரவீன் சக்கரவர்த்தி மற்ற நபர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் பிஜேபிக்கு ஒரு பெண்ட் பண்ணி தான் போகக்கூடிய இடத்துல இருக்கிறார். இது வந்து அண்ணாமலைக்கு சாதகம். யார்? விஜய் வந்து பெண்ட் பண்ணி தான் போகிறார். அண்ணாமலைக்கு சாதகம். அண்ணாமலை என்ன செய்கிறாரு கேட்டால் நமக்கு வந்து பார்த்தோன்னா தனிப்பட்ட செல்வாக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து 2%, 4%, 6% போக முடியாது. அப்போ திடீர்னு லம்சமாக ஒரு பர்சன்டேஜ், ஒரு 10%, ஒரு 15% வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த ரசிகர்கள் அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறாரு. துக்ளக் ரமேஷ் என்ன சொல்கிறாருன்னா 2 கட்சிகளுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை உருவாக்குவார் அண்ணாமலை. அந்த 2 கட்சி எது அப்படின்னு கேட்டால் ஒன்று பிஜேபி, இன்னொன்று வந்து ஏடிஎம்கே. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னு கேட்டால் ஏடிஎம்கே வந்து டேமேஜ் என்ன, ஏடிஎம்கே 1 கோடி பேர் தொண்டர்கள் உள்ள கட்சி, உறுப்பினர் உள்ள கட்சி. 1,13,00,000 வாக்குகள் வாங்கியிருக்கு. பெரிய இழப்பெல்லாம் கிடையாது. அது வந்து அவங்க இருக்கிற தலைமை வந்து அரவணைச்சிட்டு போயிட்டு அந்த தலைவர்களுடைய அந்த எம்ஜிஆர்ன்ற ஜெயலலிதான்ற அந்த பிம்பங்கள் இருக்குல்ல, அவங்கள புகழ்பாடினாலே அந்த கட்சி வந்து அவங்களுடைய வாக்குகள் வந்து சரியாமல் வச்சுக்க முடியும். ஆனால் அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல கோட்டை வர்றாங்க, அதை வந்து அவங்க இன்னும் கண்டறியல. ஆனால் இங்கே என்னென்னா அவங்க 1 கோடியே கிட்டத்தட்ட 13 லட்சம் வாக்கு. இங்கே உங்களுக்கு மொத்தம் 13 லட்சம் ஓட்டு கூட கிடையாது, சரிங்களா? ஆனால் அந்த 13 லட்சத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளிட்டு போயிட்டு வருன்றீங்க யார்? அண்ணாமலை. அப்போ இந்த இடத்துல அண்ணாமலையால் நமக்கு ஒரு நல்லது நடக்குது. இதை யார் என்டாஸ் பண்ணுறாங்க? துக்ளக் ரமேஷ். இல்லை, அதுதான் அண்ணாமலை வேறு வடிவத்தில் அண்ணாமலை இறக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ துக்ளக் ரமேஷ் அவர்கள் இது சொல்கிறாருன்னா இது பிஜேபியின் பின்னணியில் இல்லைன்னு சொல்வதற்காக அவர்கள் சொல்லலாம் இல்லையா? இல்லை சார், எப்படி பார்த்தாலும் சரி. நான் கேட்குறேன், இப்போ அண்ணாமலை கூட சேரக்கூடியவங்களாம் பாருங்கள்.
யார் நீங்களே சொல்லுங்கள், யார் வந்து இப்போ அண்ணாமலை வந்து இப்போ 50 சொன்ன உடனே இப்போ என்ன சொன்னாங்க, அவர் அறிவிச்சாருங்க, அறிவிச்ச உடனே 50,000 பேர் வந்து அது கட்சியில் இணைஞ்சிட்டாங்க. 2 லட்சம் பேரே இன்னும் வைக்கலடா அப்படின்னா, ஆனால் வந்து 50,000 பேர் சேர்ந்துட்டாங்க. எவ்வளோ சேர்ந்தாங்கன்னு கேட்டால் ஆன்லைனில் வந்து அவருக்கு வந்து லைக் கொடுத்துட்டாங்க. அதான் பாரதிய ஜனதா மிஸ்டுகள் கொடுக்க சொல்லி சேர்த்து நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படி பார்த்தாலும் நீங்கள் இன்னும் கட்சி பேரை தொடங்கி கட்சியில் போய் யார் இணையிறவங்க, கண்டிப்பாக அந்த பிஜேபியில் ஏற்கனவே அவரோட சேர்ந்து யார் ட்ராவல் பண்ணாங்களோ அவங்க தான் சார் முதல்ல போவாங்க. அதுக்கப்புறம் அவர் கொள்கையெல்லாம் அறிவிக்கிட்டோம், கொள்கை தலைவர்லாம் அறிவிக்கிட்டோம். எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சாதியில் ஒரு ஆளை போடணும், வேறு வழி கிடையாது. கொள்கை தலைவர்னால் இப்போ நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரே ஒருத்தர் தான் கொள்கை தலைவர், அது தமிழ் தேசிய தலைவர். அந்த தில்லு திராணி இருக்க போகிறதில்ல உங்களுக்கு, சரிங்களா? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஒரு ஜாதிக்கு ஒரு தலைவரை பிடிக்க போகிறீங்க. இது எப்படி வந்து தாவேகளை பண்ணாங்க, ஒரு சாதிக்கு ஒரு தலைவர் போடுங்க, இல்லை ஒரு ஏரியாவுக்கு ஒரு தலைவர் எடுங்க, அவங்க வந்து கொள்கை தலைவராக போடுங்க, அப்படிதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆனால் என்ன பண்ணாலும் அடித்து சொல்கிறேன், தமிழ் தேசியன்ற அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லாமல் எவனும் கட்சி நடத்த முடியாது. அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா 1.5 லட்சம் பேர் வந்து அங்கே விதைக்கப்பட்டிருக்கிறாங்க. அது எங்கன்னா இருக்கட்டும், இங்கே தமிழ்நாட்டினா இருக்கட்டும், இலங்கைனா இருக்கட்டும், எங்கன்னா இருக்கட்டும், அந்த 1.5 லட்சம் பேருடைய அந்த தியாகம் தான் தமிழ் தேசியத்தை உச்சரிக்காமல் தமிழ்நாட்டில் ஒருத்தனும் அரசியல் கட்சி நடப்பாது. இன்றைக்கி விஜய் கூட நான் சொல்கிறேன், தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொன்னது கூட எதனால், அங்கே இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எனக்கு தெரியும். ஜான் ஆரோக்கியசாமி அடிப்படையில் தெலுங்கர், அவர் தான் ஸ்ட்ராட்டஜி வந்து உருவாக்குறாரு. ஆனாலும் அவர் தெலுங்கரா இருந்தால் கூட இங்க தமிழ் தேசியத்தை அவர் சொன்ன வார்த்தை, எங்கிட்ட சொன்ன வார்த்தை, நேரடியாக எங்கிட்ட பேசின வார்த்தை, தமிழ் தேசியத்தை உச்சரிக்காமல் யாரும் இங்க அரசியல் கட்சி நடத்த முடியாது. இந்த அண்ணாமலைக்கு நான் சொல்றேன், அது வந்து கொள்கை வந்து வெளியிடும் போது தெரிய வரும். ஆனாலும் தமிழ் தேசியத்தை நீங்க உச்சரிச்சிட்டாலே போதுமா, அதை உண்மையாக வந்து செயல்படுத்தணும்ல. இப்போவே நீங்கள் இந்த ஒரு 28 நிமிஷத்துக்கு பேசும்போது 2 தடவை கேட்டேன், விதியன்னு கேட்டேன் 2வது தடவை. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போயிடுச்சு இல்லைங்களா? ஆனால் வந்து இப்போ நக்கீரன் பாணியில் சொன்னால் தீஷாக்கு முதல் வரிசை, வந்து தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3வது வரிசை. அந்த 3வது வரிசைக்கு போனதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஆனால் தமிழர்கள் உரிமையை விட்டதே கிடையாதுன்னு சொல்லி பேசுகிறீங்க. யார்? மோடி விட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயே தெரியுது உங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த ஊசலாட்டம் தெரியுது. இனி வரும் காலம் பார்க்கலாம். நீங்கள் முதல்ல அதனால தான் நான் சொல்கிறேன், நாம் தமிழர் மாதிரி லாப நஷ்டங்களை, அரசியல் லாப நஷ்டங்களை பார்க்காம அரசியல் லாப நஷ்டங்களை பார்க்காம நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வலிமையாக எடுத்து பயணப்படுறதுன்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு யாருக்கா திராணி இருந்தால் தமிழ் தேசிய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை தலைவர் அறிவிக்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் செய்ய சொல்லுங்கள், ஒருத்தராலே முடியாது. நாம் தமிழர் தவிர்த்து யாரும் சொல்ல செய்ய முடியாது. அதை அப்போ இதுதான் இங்கே நீங்கள் கொள்கை தலைவரை யாரை கொண்டு வர போகிறீங்க எனக்கு நல்லா தெரியும். எப்படி தானே பெரியார் பிடிச்சி தான் போகிறான். இதே அண்ணாமலை பாருங்கள், நீங்கள் ஒன்றா பாருங்கள், அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் எடுக்கிறானா இல்லையான்னு பாருங்கள். கண்டிப்பாக எடுப்போம். நீங்கள் பாருங்கள், பொறுத்து வந்து பாருங்கள். நீங்கள் என்னன்னா நாடகம்லாம் இனிமேல் நடக்க போகுதுன்னு பாருங்கள். இது வரைக்கும் நீ வந்து பார்த்தீங்கன்னா வீர சாவர்கர் பிடிச்ச, சரிங்களா, அந்த தாடியை பிடிச்சி தொங்கினேன். இப்போ அடுத்தது இந்த தாடியை பிடிச்சி தொங்க போகிற, இதெல்லாம் நடக்க போகுது. நீங்கள் ஒன்றா பாருங்கள். ஆனால் செம்ம ட்ராமா நடத்துவான் சார். யார்? அண்ணாமலை. அதில் பயங்கரமாக பண்ணுவோம். இது ஏன்னா இங்கே வந்து ஒரு மெகா நடிகை, இது அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நல்லா வந்துடும் வாயில. தேர்தலுக்கு முன்னாடி அசிங்கமாக பேசுகிறாங்க சொன்னது இந்த விஜய் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வரும் வாயில ஒரு முதலமைச்சர் எப்படி பாருங்க, அப்போ வந்து அசிங்கமா இருக்கிற உண்மைதான் அப்பவும் பேசினாங்க. ஆனா அப்போ வந்து அசிங்கமா, இப்போ நல்லா வரும் வாயில. அந்த மாதிரி ஒரு மெகா நடிகன் இந்த மகா நடிகனோட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த அரசியல். நம்ம வேணா இப்படி பார்த்துட்டு இருக்கலாம், விளையாட விட்டு பார்த்துட்டு இருக்கலாம். இது மோதல் நடக்கும், நீங்கள் வேணா பாருங்க. ஆனால் இந்த மோதல் எல்லாமே சொல்கிறேன், இது எல்லாமே பிஜேபியோட பி டீம், B1 B2. நமக்கு முன்னாடி ஒரு ட்ராமா நடக்கும், மக்களுக்கு முன்னாடி மக்களை ஏமாத்துறதுக்கு இது நடக்குது. இப்போ இது B1 சார், டிவிக்கு. இது வந்து இப்போ இது என்ன கேன்னு தெரியல, இனிமேல் தான் தெரியும். இது நம்ம MSKவோ நம்ம சொன்னாங்க, மக்கள் சேவை கட்சி. அதுன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா B2 எல்லாமே வந்து பிஜேபியோட ஒரு பார்ட்டாக தான் இருக்க போகுது. இப்போ புரியுதுங்களா? இதுதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொன்ன விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து துண்டாடுற வேலைகள் நடக்குது, இங்கே தமிழர்களை பிரித்து போட்டு மேயிற வேலைகள் நடக்குது.
ஒரு நாளும் காங்கிரஸ்காரனை வந்து பார்த்து காங்கிரஸ்காரனுக்கு என்னைக்கும் குழியை தோண்டி சமாதி போட்டு ஸ்லாப்லாம் போட்டு மூடுறதுக்கு ரெடி ஆகிட்டார் சீமான். அது நீங்கள் வென்டிலேஷன் வச்சு அவங்களுக்கு 2011 மொத்தமாக புதைச்சாச்சு. அதுதான் சார், வென்டிலேஷன் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கொண்டு வந்து பாடியை கொண்டு வந்து போட்டு வந்து படுக்க வச்சு எப்படி இந்த அன்னியன் படத்தில் எப்படி விக்ரம் படுக்க வச்சு ஊசி ஏற்றி அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு உயிர் கொடுத்துருந்தீங்க. அவன் திருப்பி அடிச்சுட்டு போயிட்டான். இப்போ உங்களை இப்போ நீங்கள் என்ன சொல்லி கேட்டோம்னா நாங்கள் வந்து உண்மையான எதிரி யாருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு என்றைக்கோ தெரிஞ்சிடுச்சு. ஆனால் நாங்கள் கொடுத்த வேலை அதுக்கு 1.5 லட்சம் பேர். எவ்வளோ பெரிய கொடுமை இது. ஈஸியாக அதை சொல்லும் போது அதை கேட்கும் போது நமக்கு இன்னும் எரியுது. இந்த எரிதடி மாலான்னு சொல்கிறாங்களே, அதுக்கு சொல்லும் போது அந்த வார்த்தை வந்து அது வந்து உண்மையான எதிரிகளை நாங்கள் வந்து இப்போ தான் நாங்கள் அடையாளம் கட்டோம். இதை நம்புற மாதிரி இல்லை, அது வேற விஷயம். ஆனால் இதைத்தானே நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். ஒரு ராஜ்யசபா உங்களுக்கு கிடைக்குது, அது கொண்டு போய் யாருன்னா பிரவீன் சக்கரவர்த்தி கொடுக்குறீங்க. காங்கிரஸுக்கு யார் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவருடைய நண்பர், முதலமைச்சரின் நண்பர். அப்போ பார்த்தீங்களா, அப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இவ்வளோதான் இன்னைக்கு இந்த அரசியல். இப்போ அதனால தான் கூட்டணியில் மேலும் இந்த காகிதம் இல்லத்து நினைவிடத்தில் கூட அது பெரிய சலசலப்பை உண்டாக்கியிருக்கு. செல்வ பிறந்தை அவர்கள் மீது கை வைத்து தள்ளி போயா துரோகி என்று வெளியேற்றி சார், இனிமேல் இந்த மாதிரி குழப்பங்கள் நிறைய நடக்கும் சார். தொடர்ச்சியாக நடக்கும். இனிமேல் மக்கள் பேச ஆரம்பிச்சுடுவாங்க. யாரோ ஒரு தொண்டர், மக்கள் என்பதை தாண்டி தொண்டர்கள் பேச. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்களா, வேலுமணி வந்து போயிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த துரோகின்னு ஒருத்தர் கத்தி அங்கே சலசலப்பாச்சு, தெரியல உங்களுக்கு. இப்போது ஏடிஎம்கேக்குள்ளே நடக்குது. இது மாதிரி நிறைய நடக்கும். அது தாண்டி பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி உருவாகுது, அந்த தமிழ்நாடு சமூக நீதி கூட்டணின்னு ஒரு கூட்டணி உருவாக்குறேன், இது ஒன்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு கம்யூனிஸ்ட் வந்து சண்முகம் வந்து சொல்கிறாரு, இது அதிக பிரசங்கித்தானோ. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு காலையில் நடந்தது. உங்களுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுத்தது ஜாஸ்தி. இதுவே அவன் பிரவீன் சக்கரவர்த்தி அடிச்சிருப்பார். பிரவீன் சொல்றாரு, கருணையின் அடிப்படையில் கொடுத்துருக்காரு. முதல்வரின் கருணையால் எனக்கு வந்து கருணையால் நீ என்ன செய்யணும், அடக்கி வாசிக்கணும். நீ உடனே அதிக பிரசங்கிதானமா நினைச்சிட தமிழ்நாடு சமூக நீதி கூட்டணின்னு ஒரு கூட்டணி உருவாக்கும்னு சொல்லிட்டு நீயா வந்து ஒன்று எடுத்து விடுற. இருக்கிற கூட்டணிகளை ஏற்கனவே உடைச்சாச்சு. அதுதான் அவர் சொன்ன மாதிரி சில்லா உடைச்சு, அல்லு சில்லுகளை எல்லாம் சில்லா உடைச்சிட்டு இப்போ சார் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, டிஎம்கே சைடில் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்றதுனால பெரிய வலிமையான கூட்டணியா? அப்படி வலிமையான கூட்டணி இருந்து எத்தனை சீட்டு ஜெயிச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதனால் இந்த கூட்டணியில் இருக்க இப்போ டிவிகே கூட்டணியில் இருக்கிற இந்த கட்சிகள் எல்லாம் பெரிய வலிமையான கட்சி சொல்ல முடியாது. வைகோலாம் துருப்பிடிச்ச வால் சார், போர்வால். அவரும் போக தயாராகிட்டார் போல இருக்கு. முடிஞ்சிச்சு சார். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வளைஞ்சிரும் சார், அது இல்லை உடஞ்சிரும். எல்லாம் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. அதெல்லாம் ஒரு காலத்தில் நல்லா இருந்துச்சு அந்த வால்லாம். அதே மாதிரி வந்து அண்ணன் திரும்ப கூட சொல்கிறேன், இப்போ போய் கேட்டால் அந்த பழைய வலிமையெல்லாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து பெண்டாய் வந்து அவ்வளோதான். ஒரு முதல் பெண்டாகும் போது அடுத்தடுத்து பெண்டாயிட்டீங்க, அவ்வளோதான். இஷ்டத்துக்கு உங்களை வளைக்கலாம். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்க இதுதான் நேரம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இதுவே வந்து மக்கள் விரோதம், மக்கள் எண்ணத்துக்கு விரோதமானதுன்றது ஆனால் திருமாவுக்கு நல்லாவே தெரியும். மக்கள் எண்ணத்துக்கு விரோதமாக தான் இப்போ நம்ம வந்து இந்த டிவிகே கூட்டணியில் இருக்கிறோன்னு தெரியும். அப்போ எதுவாக இருந்தாலும் இப்போ இல்லைனா ஒரு வார்த்தை இப்போ சொல்லியிருக்காரு, சூப்பரான ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தை. என்ன சொல்லிட்டாருன்னா, அண்ணாமலை வந்து சிறப்பாக செயல்பட்டார். எப்போ மாநில தலைவராக இருக்கும்போது சிறப்பாக செயல்பட்டார். பாவம் பாருங்க எப்படிலாம் ஆயிடுச்சு பாருங்க. ஒரு இடத்துல போய் என்னெல்லாம் பேச வேண்டியதாக இருக்கு பாருங்க. ஆர்எஸ்எஸ் பிள்ளைன்னு சொன்னாரு, புகழ்ந்து பேசுறாரு. டிஎம்கேக்காக ஃபைல் 1 ஃபைல் 2 ட்ரங்க் பெட்டி பென்ட்ரைவ் எல்லாம் கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தவர். அந்த அண்ணாமலை சிறப்பாக செயல்பட்டார். சொல்றது யாரு? திருமாவளவன். இப்போ பார்த்துங்க எவ்வளோ சிறப்பாக வந்து இவங்க வந்து இருக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கலாம். இதில் எவ்வளோ சிறந்த மனிதர்களாக இருக்கிறாங்க. எப்படி சிறப்பாக செயல்பட்டார் சொல்லுவீங்க? ஊழல் கூட்டணியில் நீங்கள் இருந்தீங்க, கூட்டணி இருக்க அந்த கூட்டணி தர்மத்தை அப்போ நான் இப்போ நான் நீங்கள் இப்போ உடனே கூட்டணி இல்லாமல் நீங்கள் புதிய கூட்டணி கூட நீங்கள் இருந்துங்க. ஆனால் அண்ணாமலை சிறப்பாக செயல்பட என்ன சிறப்பு சொல்லுங்கள், ஒரு 2 சொல்லுங்கள். இப்போ வடிவேல் கேட்குற மாதிரி கேட்கணும். செல்லம் உங்ககிட்ட எனக்கு எதிர்த்த செல்லம் ஹெவியாக பிடிச்சது கேட்பேன், அந்த மாதிரி நீங்கள் 2 சொல்லுங்கள். அண்ணாமலை சிறப்பாக செயல்பட 2 சொல்லுங்கள். இப்போ நானாக தான் கேட்பேன், முன்னாடியே தான் கேட்பேன். ஏதாவது 2 விஷயம் சிறப்பாக செயல்பட்டா சொல்லுங்கள், அது நல்லா தெரியும். இப்போ திமுகவின் நிலை என்ன? அவர் வந்து இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு கூர்க்கு பயணம் சென்ற போது திமுகவில் இருக்கிற எல்லா அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் 22 பேருக்கும் மிக கடுமையாக பேசியதாக ஒரு செய்தி பரவி இருக்காது. குறிப்பாக சேகர் பாபு, எனக்கு நீ துரோகம் செய்துவிட்டால் நான் தோற்பேன் என்று உனக்கு தெரியும், நீ உன்னுடைய வெற்றியில் மட்டும் கவனம் செலுத்தியிருக்கிறார், ஏவே வேலு எல்லாரையும் வெளுத்திருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் என்று ஒரு செய்தி பரவி இருக்கு. அதை பற்றி என்ன விஷயம்? சேகர் பாபு பொறுத்த வரைக்கும் அவருடைய கவனம் செலுத்தலாம் கிடையாது. இவரும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கு சார். நம்ம ஓப்பனாக பேசிடுவோம் சார். 2022க்கு பிறகு 2022 கடைசி நான் இந்த கொரோனா பீரியடில், இந்த கொரோனாலாம் முடித்த பிறகு, கொரோனா அலையெல்லாம் ஓஞ்ச பிறகு, அதுக்கப்புறம் இவரை ஆக்சஸ் பண்ணவே முடியல.
யார முதலமைச்சர் மருமகன் அப்படி ஆமா வேற ஒரு எல்லாத்தையும் மருமகன்கிட்டையும் மகன்கிட்டையும் கொடுத்துட்டு இவர் என்ன செஞ்சார் 22 பேர் அதுவும் துணை முதலமைச்சராக வந்து இவர் ஆன பிறகு உதயநிதி ஆன பிறகு அவர் வந்து ஸ்டாலின் வந்து யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒருத்தர் 2 பேர் பண்ணுவாங்க. அது யாருன்னா அந்த முறவா சொல்லுங்க யாரு அந்த பூச்சி முருகனை கேட்காம எதுவும் போக முடியாது. காலைல போய் அங்கே போய் உட்காந்துக்குது, சாயந்தரம் வந்து பார்த்தா ராத்திரி 9 மணிக்கு அவர் அண்ணன் உள்ளே தூங்கின பிறகு இவங்க வர்றது. இவங்க தான் அவங்கள ஆக்சஸ் பண்ணவே முடியாது. எல்லா எடுப்பும் இவங்க ஒரு 3 பேர் இருப்பாங்க. அதில் இவருக்கு கடும் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவரை தாண்டி யாருமே நெருங்க முடியாது. மற்ற மாவட்டங்களில் இருந்து கூட தலைவர்கிட்ட கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் பேசலான்னு வந்தால் கூட இவர் நந்தி மாதிரி குறுக்க பக்கத்தில் உட்காந்துருப்பார். யார்? சேகர் பாபு. அதுக்கு காரணம் கேட்டால் நான் தான் அண்ணங்கிட்ட ரொம்ப நெருக்கம். இதுக்கு இடம் கொடுத்தது குடும்பம் தானே. இதுக்கு இடம் கொடுத்தது குடும்பம் தான். சேகர் பாபு வந்து என்னதான் உப்பு புளி மிளகாய் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா கூட அந்த லிமிட்டோட வாங்கி கொடுத்துட்டே நீ கிளம்பிப்பான்னு சொல்லணும். கூடவே 24 மணி நேரம் வச்சுக்கிறது இருக்குன்னா வெளியூர் பயணத்தில் கூட வந்து கூடவே இருந்திருக்கிறாரு. அதில் குறிப்பாக ரொம்ப பாதிக்கப்பட்டது யாரு கேட்டால் மாசு தான். ஏன்னா மாசு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறதுங்கிறது எல்லாமே அவர் தான் இருந்தார். அப்போ மாசுவுக்கும் சேகர் பாபுக்கும் கடும் போட்டியே கேட்டால் யார் சட்டி துவைக்கிறதுன்றது தான் பெரும் பிரச்சனை இவங்களுக்குள்ள. அப்போது நெருங்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு வளையத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க. யார்? ஸ்டாலின் வந்து ஒரு வளையத்தை மாட்டிக்கிட்டார். அந்த வளையம் வந்து யார் போட்டது? சேகர் பாபு போட்டார். அப்போ கட்சியில் வந்து அந்த குளத்தூர் தொகுதிக்கு போனால் கூட புரோட்டோக்கால் படி நான் தான் வருவேன். கட்சி கூட்டத்தில் என்னங்க புரோட்டோக்கால்? கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் வந்து ஒரு அண்ணன் கூட கை கொடுக்கணும், அண்ணனுக்கு சால்வை போகணும், அதான் நினைக்க போகிறான். ஆனால் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாங்க. அதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் சொல்லிடலாம். தோற்ற பிறகு இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. பெரும் தொகைகள் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கு முன்னாள் அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது தேர்தலுக்காக. யாருமே அதை சரியாக கொண்டு சேர்க்கல. இதுல என்ன சந்தேகம்? படுத்து விட்டார்கள். எல்லாமே எமத்திருடன் சொல்றாரு. கவுண்டமணி ஒரு படத்துல சொல்றாரு பார்த்தீங்களா? இது பார்க்க தான் அப்படி இருக்கும். எமத்திருடன் வரல அந்த மாதிரி எல்லாம் எமத்திருடன். சாதாரண திருடன்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் சொத்தையும் நாட்டு வளத்தையும் திருடுவது பற்றி கவலை இல்லை. தங்கள் பணம் திருடு போகும்போது கவலை வருது. ஒரு 20 பேர் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா கடும் போட்டி நடந்துருக்கும் அவங்களுக்குள்ள. இது கடும் போட்டி. 20 பேர் சார். நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட் பார்த்தீங்கல்ல, நேற்று வரைக்கும் பாருங்க. இப்போ நமக்கு பிரச்சனையே இப்போ என்ன தெரியுங்களா? இந்த சைடில் போனோம் இவங்க கிட்ட, ஐயா நீங்கள் தான் முதலமைச்சர் ஆகிட்டீங்க, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு, இன்னைக்கு தாவேக்கா அரசு தான் நாட்டை நடக்குது, அது நீங்கள் தான் முதலமைச்சர் இவங்க கிட்ட சொல்லணும். அவங்க கிட்ட போய் என்ன சொன்னா, நீங்க இல்ல தோத்துட்டீங்க, நீங்க ஆட்சியில் இல்லைங்க, நீங்க பழைய பழக்கத்துல இருக்க, நீங்க தோத்துட்டீங்க, நீங்க இப்ப எதிர்கட்சியா இருக்கிறீங்க, நம்புங்கன்னு சொல்றான். இப்ப மேயர் பிரியா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட மாதிரி இல்ல. இது அவங்க ஒரு புரோட்டோகால் சொல்றாங்க. அந்த புரோட்டோகால் பழக்கம் எதனால வந்து தெரியுங்களா? சேகர் பாபு கிட்ட இருந்து வந்தது. எதுக்கு எடுத்தாலும் புரோட்டோகால். காரணம் என்ன? நான் மட்டும்தான் துவைப்பேன். எது? அண்ணன் ஜட்டியா. இது நீங்க நடுவில் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜட்டி கிழிக்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. முழுக்க குளத்தூர்ல நடந்த விஷயம் என்னன்னா, ஒரு வளையம் போட்டு நெருங்கவே விடல சார். யார்? நீங்க ஸ்டாலின் சொல்றதை நீங்க வழிமொழிறீங்க. அவர் தோத்ததுக்கு சேகர் பாபு தான் காரணம். சேகர் பாபு தான் காரணம். சேகர் பாபு தான் காரணம். விஎஸ் பாபு தணிக்காத சொல்லலாம். சேகர் பாபுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து அந்த வட்ட செயலாளர் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த கவுன்சிலர், இவங்க எல்லாமே வந்து என்னன்னா ஏறக்குறைய ஒரு ஸ்டாலினா இருந்தாங்க. எல்லாருமே ஸ்டாலின். அந்த தொகுதி மக்கள்கிட்ட போய் வந்து ஓட்டு கேட்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த நடைய இப்படிதான் அப்படியே திலகம் இடுறது, இது ஆரத்தி எடுத்து இவங்களோட ஒரு செட்டிங். கவுன்சிலருக்கு செட்டிங்கா சார். அதான் ஒருத்தர் சொன்னார். ஏன் தெரியுமா சார் தோத்தாருன்னா, கவுன்சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்கும் போது அவங்க ஒரு 10 பேர் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 ரூபா போடுவாங்கல்ல, ஆரத்தி 100 ரூபா, அந்த 100 ரூபா போட்டு அவங்க ஆரத்தி எடுத்து, அது வேட்பாளருக்கு எடுத்தால் கூட அர்த்தம் இருக்கு. வர எல்லாருக்கும் எடுக்கிறது, வர எல்லாருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாரும் ஒரு மமதை என்னன்னு கேட்டினா, எவ்வளோ வேலை நடந்திருக்கு, எப்படியும் அண்ணன் ஜெயிச்சிருவாரு, எது இவருக்கு அந்த நினைப்பு தான். அங்கே போயிட்டு துறைமுகத்தில் வந்து அங்கே டைட்டு வந்து அந்த கேண்டிடேட்டுக்கும் அந்த ஏரா அசோகன் ஒரு கேண்டிடேட் அங்கே வந்து டைட்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா முழுக்க என்ன இப்போ நீங்கள் இங்கே பார்த்துங்கப்பா. ஆமாம், போன வாரம் வரைக்கும் புரோட்டோகால் சொல்லிட்டு அண்ணன் வரும்போது கிட்டே சேர்க்கல, இப்போ இவர் வந்து போய் பார்த்துக்கணுமா நாங்கள், அப்படி ஒரு எண்ணம் வந்துடுச்சு. ஏன்னா நீ தான் எங்களை சேர்க்கவே விடலையே. திமுக செய்ய வேண்டிய ஆய்வை நீங்க தீவிரமா செஞ்சிருக்கீங்க. இது அவங்களுக்கு பயன்படுத்த பக்கத்து தொகுதி சார். என் தொகுதி பக்கத்து தொகுதி அங்க இருக்கிற அத்தனை பேரும் நம்ம நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இத்தனை நாள் எங்களை அண்ணன் கிட்ட விட்டியா நீ, இப்ப போய் உங்க தொகுதியில போய் நின்றுட்டு எங்களை போய் நீ வந்து தெரு போய் ஓட்டு கேளுன்ற. எது? அது வந்து பணத்தையும் அமுக்கிட்டாங்க, பணம் கொடுத்த பணத்தையும் அமுக்கிட்டாங்க. பணம் போய் சேர்ந்துதா தெரியாது.
இதெல்லாம் நடந்தது சார். தாவேக்காவுக்கு எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா விஎஸ் பாபு வேலை செஞ்சிருக்காங்க. ஆமா. இப்போ விஎஸ் பாபு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு லைட்டாக கொஞ்சம் கிர்ன்னு தலை சுற்றிட்டே இருந்துச்சு அவருக்கு. என்னன்னா நம்ம ஜெயிச்சிட்டோமா, என்ன நடந்துச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோமா, எல்லாரோட சந்தேகம்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அவரு தான் சந்தேகம், நம்ம ஜெயிச்சிட்டோமான்னு. சார் நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்றி சொல்கிறதுக்காக போகிறார் சார். கூட ஒரு பொம்மை மாதிரி ஒரு டூப்பு பொம்மை இல்லை டூப்பு விஜய் மாதிரி. ஆனால் கூட்டமே இல்லை. முகத்தை திருப்பிக்கிறாங்கன்னா அவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. ஆனால் அவர் தனியாக ஒரு 10 பேர் முன்னாடி ஒரு 10 பேர் பின்னாடி ஒரு 10 பேர், ஏன்னா நன்றி சொல்கிறதுக்கு போய் தானே ஆகணும், அது பெரிய வந்து ஒரு பெரிய சொல்லாயிடுமே சொல்லிட்டு போனார். ஆனால் அங்கே சீன்றதுக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரி தான் அங்கே அவருடைய நிலைமை இருக்குது. சரிங்களா? விஎஸ் பாபே அவர் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கல. முழுக்க தோல்விக்கு காரணம் வந்து விஎஸ் பாபு அவருடைய தனிப்பட்ட நடவடிக்கை சார். உங்களுக்கு தெரியும் சார், இந்த துப்புரவு பணியாளர் விஷயத்தில் அப்பயே ஒரு அலர்ட் ஆகலை. யார் ஸ்டாலின் வந்து அலர்ட் ஆகலை. துப்புரவு பணியாளர் விஷயத்தில் இவர் தலையிடவே கூடாது சார். உங்களுக்கு என்ன வேலைங்க? துப்புரவு பணியாளர் உங்கள் டிபார்ட்மெண்ட், அது உங்களுக்கு இந்து அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து தாம்பூல பை எடுத்துக்கிட்டு காசு வாங்கின்னு இருக்கிறான் திருச்செந்தூரில் எல்லா பூசாரிகளும். அங்கே போய் பார்க்காம கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம் சார். நான் கண்ணுக்கு முன்னாடி ஒரு 5 பேர் முருகனை விற்கிறான். இது இந்த தாம்பூல பை வச்சுக்கிட்டு காசை கையில் வாங்கி 3000 5000 எடுத்து விட்றான் கண்ணுக்கு முன்னாடி. அங்கே உங்கள் டிபார்ட்மெண்ட் நாரின்னு இருக்குது. அங்கே போய் பார்க்காம இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து துப்புரவு பணியாளர் விஷயத்தில் நீ என்ன மீடியா யூடியூப்லாம் மீடியா கிடையாது. சொல்கிறது யார்? பெரிய கண்டுபிடிப்பு யார்? விஞ்ஞானி. இது யூடியூப்லாம் இப்படி வந்து நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் அந்த சவுக்கு சங்கர் விஷயம், அந்த இதில் வந்து போய் அந்த சகதி ஒரு ரவுடியோட வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேசுறது, அந்த வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் பண்ணுறது, நான் யார் தெரியல நான் ரவுடின்னு அந்த பக்கம் வந்து ஒரு இப்படி வாக்குவாதம், இது எல்லாமே வந்து ஒரு அதுக்கு பிறகு காணவில்லை அவரை. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய செய்தி காணவில்லை, அவர் என்ன ஆனாரு தெரியலன்ற மாதிரி ஆச்சு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இப்போ இந்த அரசு இதன் மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்குமான்னு தெரியல இப்போ. ஆனால் ஒன்று இவங்களை பொறுத்தவரைக்கும் எனக்கு கேட்டால் இவங்க எதிர்பாராது நடந்தது. ஸ்டாலின் அவர்கள் தோல்வின்றது எதிர்பாராது நடந்தது. இல்லைன்னா சட்டசபைக்கு போயிருப்பாரு. அந்த சட்டசபை மாண்புகள் இன்னும் கூட காப்பாற்றப்பட்டிருக்கோம். இவங்க நினைச்சாங்க பரவாயில்ல ஒரு வழியாக வந்து அவர் ஜெயிக்கவே இல்லைங்க, நம்ம எதிர்பாராமல் வந்து நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து உள்ளபடியே இதை கொண்டாடுறவங்களா இருந்தால், இது இப்போ இதே ஜெயலலிதா இருந்தாங்கன்னா உடனே விஎஸ் பாபு கூட்டி நேரம் வந்து நிதி அமைச்சர் பதவி கொடுத்துருப்பாங்க. யார்? ஜெயலலிதா இருந்தாங்கன்னா. இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா இன்றைக்கும் அவர் தொங்க விட்டுருந்தாங்க. யார்? விஎஸ் பாபு. இன்றைக்கும் வந்து அமைச்சர் பதவி வந்து அவர் முதல் லிஸ்ட்டில் வரும்னு பார்த்தாரு, அதில் வரல. 2வது லிஸ்ட்டை பார்த்தாரு, அதுலேயும் வரல. அப்போது ஒரு வகையில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறாங்கன்றது தெரிய வருது. இதே ஜெயலலிதாங்கன்னா இந்நேரம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஒற்றைக்கண் சிவராசனோட ஒப்பிட்டு பேசுனதுக்கு விஜயபாஸ்கருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க மறுநாளே. எம்எல்ஏ விஜயபாஸ்கர் எம்எல்ஏ ஒற்றைக்கண் சிவராசனோட ஒப்பிட்டு பேசுகிறாரு சட்டசபையில். அடுத்த நாள் ஜெயலலிதா வந்து அவங்களுக்கு வந்து சமூக நலத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை. ஜெயலலிதாவோட சட்டமன்ற உறுப்பினராக சேகர்பாபு இருந்தபோது இதே தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் கருணாநிதி அவர்களை குத்துவதற்காக கையை மடக்கி பாய்ந்தார். இதை விட நிறைய ஜெயலலிதாவை சந்தோஷப்படுத்த இதை விட ஸ்பெஷலைட்லாம் இருக்குது. சேகர்பாபு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சம்பவங்கள் வந்து ஏரியா சம்பவங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ கிளிக் ஆகிடுச்சு சார், நெஞ்சில் சாஞ்சா மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ தான் சார் எதிர்வினையாகவும் ஆச்சு. ஏன்னா ஒரு ஏரியா ஃபுல்லாக அந்த ஃபோட்டோ தான் வந்து வரைஞ்சி வச்சுக்கிட்டாரு. இது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து மைனஸ் ஆகி. என்ன கேட்டால் ஸ்டாலின் அவர்கள் தான் இதில் கொஞ்சம் அலர்ட்டாக இல்லை. ஏன்னா தொகுதி மக்கள்கிட்ட வந்து ஒரு கெட்ட பேர் ஆகுதுங்க. அது துப்புரவு பணியாளர்கள் விஷயத்தில் பெரிய அளவில் ஃப்ளாஷ் ஆகும் சார். நீங்கள் குளத்தூர் தொகுதி அங்கே இருக்கட்டும், பாரிஸ் இது சென்னை சென்ட்ரல் இந்த பக்கம் இருக்கட்டும், ஆனால் இணையத்தில் உடனே போகுது இல்லை. அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜமீன் தோரணையில் ஒரு ஆணவமான நடவடிக்கையாக இருந்துச்சு. சேகர்பாபு நடவடிக்கை நீங்கள் பார்த்துங்க, எடுத்து பாருங்கள். கடந்த காலத்தில் நீங்கள் நிறைய சம்பவங்கள் இருக்குது. நீங்கள் முதலமைச்சர் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சார், நான் தினம் பார்க்குறேன், அவ்வளோ வேலைக்கு நடந்துருக்கு சார். கல்யாண மண்டபம்லாம் நீங்கள் சும்மா ப்ரைவேட் மண்டபம் கூட அப்படி இருக்காது, அப்படி ஜொலிக்குது. சாலையாக இருக்கட்டும், குடிநீர் வசதி, அவ்வளோ வேலைக்கு நடந்துருக்கு. உள்ளபடியே பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும், 7000 ஓட்டில் தோக்குறாரு சொன்னால் அதுக்கு காரணம்னு கேட்டால் இந்த பக்கம் வேலைகள் ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண ஏழை எளிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்ப்பு வந்து அந்த சேகர்பாபு மேல உள்ள இது ஒரு பெரிய தொல்லையா இருந்த பாபுங்க. இந்த பாபுகள் சேகர்பாபு மேல உள்ள அந்த வெறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முதலமைச்சர் பக்கம் திரும்பிடுச்சு. அது காரணம் முதலமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அந்த ஒரு பிம்பம் வந்து பார்த்தா அங்கே இப்போ இதே சராசரியாக ஒரு அமைச்சர் தாங்க. சென்னையில் எவ்வளோ பேர் எம்எல்ஏ இருக்கிறாங்க, அமைச்சர் இருக்கிறாங்க, அப்படிதாங்க. அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால்
குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நெருக்கமானவன், நான் முதலமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமான, ரொம்ப க்ளோஸான காட்டிக்கிட்டார் பார்த்தீங்களா, அதுதான் வந்து அவருக்கு வந்து மைனஸ். முடிந்து போன ஆட்சி, அது முடித்து நடக்கிற ஆட்சி என்னவாக இருக்கிறது? இப்போ வந்து கோட்டூர்புரத்துல மக்கள் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த நகர்ப்புற வாழ்விட அந்த நீங்க கேள்வி இப்படி கேட்கணும் சார். இன்னைக்கு வந்து எங்கேயுமே போராட்டம் இல்லை சார், அமைதியா இருக்கு, ஒண்ணு கைத்தட்டி நாடு அமைதியா இருக்கு சார். இங்க எப்போதுமே போராட்டம். புதிய ஆட்சி வந்து அதுக்காக தான் சொல்ல வந்ததா சொல்றாங்க. எல்லா ஆட்சிலையும் ஒரு சீசன்ல போராட்டம் நடக்கும் சார். ஆனா இது உடனே நடக்குது, ஒரு சீசன் போராட்டம். இது வந்து இப்போ வந்து வந்து அதாவது மின்சாரம் வந்து மின்வெட்டு இருக்கு, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் போராடினாங்க. இது வந்து குடிநீர் கேட்டு மக்கள் போராடினாங்க, இது டாஸ்மாக்காக போராடினாங்க, ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்க, துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க, இப்படி வந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க, இப்படி தனித்தனியாக போராடினாங்க. இப்போ எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக போராட்டம் பண்ணுற மாதிரி இருக்கு. எல்லா தரப்பினர்களும் போராட்டம் பண்ணுறாங்க. சரி, இது வந்து ஆட்சி அமைந்த உடனே இந்த நிலை வந்திருக்கிறது. அதுக்கு நீங்களே சொல்லுங்க, இங்க யாருமே தூண்டி விடக்கூடிய இடத்துல இருந்தாங்கன்னா, இப்போ முன்னாடிலாம் வந்து தூண்டி விடுவாங்க சார். கடந்த காலத்தெல்லாம் நடக்கும் அதெல்லாம். கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊசி ஏற்றி விடுவார், அவங்க போய் போராட்டம் பண்ணுவாங்க. பெரும்பாலும் இந்த டீச்சர்ஸ், இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட இந்த போராட்டங்கள்லாம் அப்படிதான் நடக்கும். அரசுக்கு எதிராக வந்து தூண்டி விடுவாங்க எதிர்கட்சிகள். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ அதுக்கான அவகாசம் இருக்கிற மாதிரி தெரியல எந்த கட்சிக்கும். ஏன்னா அவங்கள தக்க வச்சுக்கிட்டு அவங்க போராடிட்டு இருக்காங்க. தன்னெழுச்சியாக மக்களே வந்து போராடுறாங்கன்னா இந்த அரசு வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த அரசா இல்லை. அப்போ ஒரு அது இல்லை தானே. அது அப்போ என்ன செய்யணும்னா, அனுபவம் வாய்ந்த வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகளை வந்து வச்சு இந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுன்றதை, என்னை கேட்டால் வந்து 24 மணி நேரத்தில் 48 மணி நேரம் வேலை செய்யணும் முதலமைச்சர். ஆனால் நம்ம 10 மணிக்கு வந்துட்டு 4 மணிக்கு போகிறதே பெருமையாக பேசின்னு இருக்கோம். உள்ளபடியே நைட் அண்ட் டே வேலை செய்யணும். அவ்வளோ வேலை செஞ்சால் தான் இங்கே மாற்றி அமைக்க முடியும். இந்த சிங்கப்பெண் அதிரடி படைன்னு அறிவிச்சாங்க. ஆனால் தொடர்ச்சியாக ஏற்கனவே இந்த ஆட்சியில் நடந்தது போலவே பெண்கள் மீதான தாக்குதல் என்ன சார் ஆக போகுது? நிறைய அதிகாரிகள் தானே சார். இப்போ நான் கேட்குறேன், இப்போ இன்னைக்கு சென்னையில் நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட பிராட்வே பகுதியில் அந்த பாரிமுனையில் ஒரு பெண் காவலரை 10 பேர் சேர்ந்து தாக்குகிறார்கள். அது அவங்க மகள் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அவங்க மகளை தாக்கினதா சொல்றாங்க, அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க. இது அந்த சுச்சுவேஷன்ல அந்த பிரச்சனையில அங்க என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியாது சார். தாக்கப்பட்டது நம்ம பார்த்தோம். காவலரை தாக்கலாம் என்ற நிலை வந்து விட்டது சிங்கப்பெண் அதிரடிப்படை அறிவித்த பிறகு. அவங்களும் சேர்த்து சிங்கப்பெண் படை வந்து பாதுகாக்கணும். அதனால தான் நான் சொல்றேன், இந்த பேர் மாற்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருக்கிற போலீஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திறமையான போலீஸ்களை நீங்கள் ஊக்குவிச்சு நீங்கள் நேர்மையாக உங்களுக்கு அதுவே இன்னும் அந்த நிர்வாகமே இன்னும் உங்கள் கைக்குள்ளே வரல இல்லை சார். இப்போ நீங்கள் ஐபிஎஸ் அதிகாரிகள் நீங்கள் எத்தனை பேர் பண்ணீங்க? டிஜிபி மாற்றினீங்கன்னா டிஜிபி வந்து அவுட் சைட்லேருந்து முதல்ல மாற்றணும். அடுத்த சர்க்கிள் வந்து டிஜிபி அவருக்குள்ள அதிகாரத்துக்கு உட்பட்ட அதிகாரிகளை வந்து அவர் மாற்றணும். அந்த ஃப்ரீடம் கொடுக்கணும். நீங்கள் அப்போ தான் வந்து அங்கே வந்து ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகும். இந்த குற்றங்களை தடுக்கிற நடவடிக்கைன்றது அப்போ தான் வரும். அங்கே முரண்பட்ட அதிகாரிகள் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது சொல்லுவாங்க, அந்த ப்ரொஃபஷனல் பாலிடிக்ஸ் தான் நடக்கும். அங்கே தொழில் அரசியல் தான் நடக்கும், வேலை நடக்காது, பாதுகாப்பு நடக்காது. அப்போ என்ன கேட்டால் அவங்க கேட்டால் ஏற்கனவே இருந்த ஒரு அரசு இருந்ததுன்னா அந்த அரசுக்கு ஏற்ற அதிகாரிகள் தான் அங்கே நியமனம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கிடையில் இன்னும் கொஞ்சம் கொலப்ஸ் ஆகிருக்குன்னு கேட்டால் எலெக்ஷன் கமிஷன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில அதிகாரிகள் மாற்றிருப்பாங்க. அப்போ ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். இப்போது முதலமைச்சர் வந்த பிறகு ஒரு டிஜிபி போட்ட பிறகு அந்த டிஜிபி வந்து கீழே இருக்கிற அதிகாரிகள் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எந்தெந்த கமிஷனாக போடுறது தமிழ்நாடு முழுவதும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் நிர்வாகன்றது பார்த்தீங்கன்னா இவங்க கைக்குள்ளேயே வரும். அதுக்கு ஒரு அவகாசம் தேவைப்படும் தான். ஆனால் அந்த அவகாசம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீண்ட காலம் எடுக்க முடியாதுல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இப்போ நடக்கிற விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இதே செக்ரட்டரியேட்டில் வந்து ஒரு காவலர் வந்து ஒரு மகளோட சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணார், இந்த தவறான சிகிச்சை ஏதோ ஒரு கொடுத்த விஷயமா கூட. அதனால் வந்து காவலர்களும் மனிதர்கள் தான். அங்கே இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன பிரச்சனை நடந்ததுன்னு நமக்கு தெரியல. இப்போ 2 விஷயம் நடக்குது சார். இப்போது தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் இந்த தனிநபர் குற்றங்கள் இருக்குல்ல, ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற அந்த டொமஸ்டிக் வயலன்ஸு, அதுவும் பொது இடங்களில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான சம்பவங்கள் ரெண்டும் சேர்ந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இது வந்து என்னங்க தினம் நாளைக்கு இன்றைக்கி என்ன நடக்கும், நாளைக்கு இணையத்தை பார்த்தாலே கதி கலங்குதுங்க. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. இப்போ நேற்று இதெல்லாம் வந்து ஒரு காணொலி ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு மனைவி வந்து பார்த்தீங்கன்னா தவறாக வந்து கள்ளக்காதலனோட இருந்து அவன் போய் என்ன செஞ்சான், வெட்டி போட்டுட்டு என்ன கேட்டால் அவன் வந்து ஒரு ஆடியோ வெளியிட்டு. ஆனால் இது மாதிரி வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்றது ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் போய் எப்படி தடுக்க முடியும்?
ஒரு நியாயம் இல்லை. நாமளே போலீஸ் கூட என்ன சார் பண்ண முடியும்? வீட்டுக்குள்ள ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் இன்னைக்கு தான் திடீர்னு என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. அல்லது காவலர் பெண் காவலரே தாக்கப்படுகிறது அதுதான் சொல்றேன். அதையும் அதான் அந்த மாதிரியான குற்றங்களையும் இதையும் ஒரே இதுல பார்க்க முடியாது. இது என்னன்றதே தெரியாது. எதனால தூத்துக்குடி, திருவண்ணாமலை மற்றும் பல தொடர்ச்சியாக ஒரே நேரத்தில் திருவண்ணாமலை காவல் நிலையத்தில் ஒரே நேரத்தில் 2 பாலியல் துன்புறுத்தல் குற்ற வழக்குகள். அதுதான் சார் நான் தான் சொல்றேன். இது அதுதான் சொல்றேன். இங்க டொமஸ்டிக் குற்றங்களையும் அது ஒரு பக்கம் நடக்குது, இன்னொரு பக்கம் சோசியல் வந்து இந்த மாதிரி கிரைமும் நடக்குது. இப்ப ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணிக்கையில் இருக்கிற மாதிரி இருக்கு. எண்ணிக்கையில் இருக்குதுன்றது உண்மைதான், நம்ம மறுக்க முடியாது. இல்ல இப்ப அரசு அல்லது காவல்துறை இது கட்டுப்படுத்துவதற்கு ஏன் இன்னும் இல்ல அது கண்டிப்பா சார். இப்ப டிஜிபி போட்டதுனால இப்ப நிர்வாகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுத்தடுத்த நாட்கள் இப்போ முதல் நாள் பதவி ஏற்றுக்கிறாங்கன்னா முதல்ல இந்த வாழ்த்து சொல்றதுக்கே போயிடும் சார். எப்பவுமே இந்த பதவி புதுசாக பதவி ஏற்றுக்கிறாங்கன்னா ஏன் இப்போ முதலமைச்சரை பதவி ஏற்றுக்கும்போது பார்த்தா முதல் ஒரு 2 நாள் 3 நாள் அரசு இயந்திரம் இயங்கி கொண்டு தானே தான் இருக்கணும். அரசு இயந்திரம் இயங்கணும் சார். அரசு இயந்திரம் இயங்கினால் கூட வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் பதவி ஏற்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது இதெல்லாம் அப்படி போயிடும். இப்போ 2 நாட்கள் தான் ஆகுது கரெக்டாக. நேற்று இன்றைய தினம் 2 நாட்கள் தான் ஆகுது. இனிமே தான் நிர்வாகத்தை வந்து கைக்குள்ள வந்துடும். ஒவ்வொரு மாவட்டத்தில் வரணும் சார். இப்போ வந்து இப்போ டிஜிபி வந்திருக்கிற நம்ம மாவட்ட அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி வந்து அந்த எஸ்பி கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அத்தனை ஸ்டேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்பெக்டருடைய கண்ட்ரோல், டிஎஸ்பி கண்ட்ரோல் வரணும். இப்படி ஒரு லிங்க் இருக்கு. அப்போ இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு டிஜிபி நியமனத்துக்கே. ஒரு 17வது சட்டமன்றம் 16 சட்டமன்றங்களை கடந்து வந்து தான் தமிழ்நாடு வந்திருக்கிறது. ஆனால் இப்படியான ஒரு பதட்ட நிலை தொடர்ச்சியாக இருந்தது. இது ஒரு அசாதாரண நிலை தான் சார். அது ஒத்துக்கிட்டு தான் ஆனால் நம்ம முட்டெல்லாம் கொடுக்க முடியாது. அதை தான் சொல்றேன். ஆனால் இது வந்து மாறலன்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் நடக்குது. இப்போ நடந்துட்டு இருக்கு. அது இனி நடக்காமல் நிற்குமான்றது எனக்கு தெரியல. திறமையற்ற ஆட்சியாளர்கள், திறனற்ற அரசு அப்படின்ற ஒரு பிராண்டு ரெடி ஆயிடுச்சு இந்த ஒரு மாசத்துல. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதும் அல்லது வந்து கமா போடுறதும் முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கு.